இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றதே, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகின்றான் அப்படின்னு அவங்களுடைய ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. அவனே எழுப்பி விட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி மக்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவினுடைய நேரத்தில் தன்னுடைய பெட்டை விட்டுட்டு மனைவி மக்களை விட்டுட்டு ஏசியை விட்டுட்டு வராரு. வெளியில வந்து அழகா ஒது எடுத்து போய் நின்று அல்லாஹு அக்பர்னு ஒருத்தர் ரக்காத்து கட்டி நிற்கிறார்னா அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு தான் அந்த தஹஜ்ஜுடைய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவான் அப்படின்னு இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்களுடைய நூலில் பதிவு செய்கிறாங்க. எனவே மரியாதைக்குரியவர்களே, இந்த ரமசானுடைய மாதத்தில் விடாமல் எல்லா நோன்புகளையும் நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குர்ஆனோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. தஹஜ்ஜுடைய தொழுகைகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய, சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக.